அது ஒரு காலம். என் ஆத்தால பெண் தாத்தம்பாட்டி மயங்கி கிடந்தாங்கல்ல, அது ஒரு காலம். தாழ்த்தப்பட்ட அருந்ததியர்ல ஒருத்தனை தூக்கி சபாநாயகராக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிக்கிற உயரத்தில் உட்கார வச்ச பெருமகள் நீங்க சொல்ற பிராமண பொம்பளை. அதை நீங்க செஞ்சீங்களா? எதுக்கு சமூக நீதி பேசுறீங்க? எதுக்கு எங்க இருக்காரு பெரியார்? எந்த இடத்துல? படிப்பா? படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்விய எந்த இடத்துல இருக்குது கல்வி? யாரு? எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது? இந்த எங்க அம்மா சொல்லுதுல, கல்வி இருந்துச்சு, காசு இல்ல, வறுமை. அந்த கல்வி இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை. ஊருக்கு பள்ளிக்கூடம் நான் படிச்சது என் தாத்தம் கட்டின பள்ளிக்கூடம் அரணையூர்ல, ஒரு சிற்றூர்ல. அதுக்கப்புறம் உயர்கல்வி என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்று இருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான். காஜி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியில படிச்சதுனால நான் இன்னைக்கு வெளியில வந்து நிக்கிறேன். அவன் கட்டி படிக்க வச்சான். கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார். அண்ணாதுரை எங்க ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செழியனையும் அன்பழகனையும் பெரியார் தான் படிக்க வச்சாரா? எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காது காலாதவர், வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துட்டு போனார். அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா? கொலவெறியில் இருக்க குறுக்கோருக்கு வந்து எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது. சும்மா மரியாதை கொடுக்கறோம், கண்ணியமா இருக்கிறோம்னா பேசாம இருக்கணும். கூலினா என்ன அர்த்தம்? இருங்க, கூலினா என்ன? உங்க வீட்டுல வந்து கையெட்டி நிக்கிறானா? நானு கூலி? உங்க அப்பா தான் கூலி. யார்கிட்ட பேசுறது என்னன்னு இல்லையா? கூலியா? என்ன கூலி? நீதான் என் மக்கள்கிட்ட 1000-500 பிச்சை காசு கொடுத்து ஓட்ட பறிக்கிற கூலி. நீ சரியான ஆளா இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்று காட்டுவார். அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன். உங்களை எதிர்த்து போட்டிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், அப்படி ஒரு வெற்றியே வேணாம்னு சொன்ன தமிழ் மகள் தமிழிசை. அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வென்றீங்களா? பெரிய கலைஞரின் மகள் தானே, பெரிய இவங்க தானே. நீங்க எல்லாம் உன் சாதிக்காரன் தானே போய் நின்ன. எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த? ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடணும். ஏதாவது பேசினா வெறியாயிருவேன்.